வணக்கம். மிக சிறப்பாக நடைபெற்றது விவசாயிகள் முன்னேற்ற சங்கத்தின் 20வது ஆலோசனை கூட்டம். விழுப்புரம் மாவட்டம் மயிலம் ஒன்றியத்துக்கு உட்பட்ட காட்டுச்சிவிரி என்ற கிராமத்தில் 31/10/2025 வெள்ளிக்கிழமை காலை 11 மணி அளவில் விவசாயிகள் முன்னேற்ற சங்கத்தின் 20வது ஆலோசனை கூட்டம் மிக சிறப்பாக நடைபெற்றது. இதில் காட்டுச்சிவிரி கரும்பு அணி செயலாளர் KM ஆறுமுகம் அவர்கள் வரவேற்புடன் விவசாயிகள் முன்னேற்ற சங்கத்தின் தலைவர் திரு RR சக்திவேல் அவர்கள் தலைமையில் மயிலம் ஒன்றிய செயலாளர் R சுகேஷ், ஒலக்கூர் ஒன்றிய செயலாளர் வைரபுரம் A சுரேஷ், காட்டுச்சிவிரி கிளைத்தலைவர் C விஸ்வநாதன், கிளை செயலாளர் E தேவா இவர்களின் முன்னிலையில் நிர்வாகிகளுக்கு பொறுப்புகள் வழங்கப்பட்டது. இதன் அடிப்படையில் காட்டுச்சிவிரி S தாமோதரன் அவர்களுக்கு விழுப்புரம் வடக்கு மாவட்ட துணைத் தலைவராகவும், A பாலாஜி அவர்களுக்கு மயிலம் ஒன்றிய இளைஞரணி செயலாளராகவும், காட்டுச்சிவிரி துணை செயலாளர் N ஆனந்த், காட்டுச்சிவிரி துணைத் தலைவராக K வெண்மலை, கிளை பொருளாளர் K பெரியண்ணன், இளைஞர் அணி A துரை, தகவல் தொழில்நுட்ப அணி V பாபு, அமைப்பு செயலாளராக M தீபநாதன், மகளிர் அணி செயலாளராக B மகா, V வெங்கட் அமிர்தம், ஜெயசித்ரா, நீர்பெருத்தகரம் தலைவராக E ராமசாமி, நீர்பெருத்தகரம் செயலாளராக M ராஜீவ்காந்தி, துணை செயலாளராக நீர்பெருத்தகரம் A பூபால், தகவல் தொழில்நுட்ப அணி செயலாளராக P புருஷோத்தமன் அவர்களுக்கு பொறுப்புகள் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து விவசாயிகள் முன்னேற்ற சங்கத்தின் தலைவர் திரு RR சக்திவேல் அவர்கள் பேசுகையில், இன்றைய காலகட்டத்தில் விவசாயிகள் முன்னேற வேண்டுமெனில் ஒவ்வொரு கிராமத்தில் உள்ள விவசாயிகளும் முன்னேற்ற அடைய வேண்டும். ஆனால் சில சமயங்களில் சில அதிகாரிகளின் அலட்சியம் காரணமாக விவசாயம் வளர்ச்சி தடைபடுகிறது. இதற்கு சிறந்த தீர்வாக கிராம மாணவர்கள் விவசாயம் சார்ந்த கல்வியை கற்று அரசாங்க அதிகாரிகளாக மாற வேண்டும். அவ்வாறு மாறினால் மட்டுமே விவசாயிகளின் பிரச்சனைகள் நன்கு புரிந்து கொண்டு சரியான நடவடிக்கைகள் எடுப்பார் என்று தெரிவித்தார். எவர் வந்தாலும் எவரும் நம்மளுடைய இடத்தை கேப்சூல் பண்ண மாட்டார்கள். நாமளே நம்முடைய பிரச்சனைகளை என்னைக்கு குரல் கொடுக்கிறோமோ, கோரிக்கைகளை வச்சு போராடுறோமோ, அன்னைக்குத்தான் நம் சமூகம் கொஞ்சம் முன்னேறும். ஒரு அரசு துறையில அதிகாரியா வந்த குடும்பம் மட்டும் வளருது. விவசாயம் செய்த குடும்பங்கள் அத்தனையும் ஸ்டெப் ஸ்டெப்பா கீழே போகுது. நிலைப்பாடு எப்போ உயரும்? இவர்கள் விவசாய பிள்ளைகள் அரசியல்வாதி ஆகிறார்கள், அதிகாரி ஆகிறார்கள். அந்த இடத்துல போன பிறகு இவர்கள் நமக்காக வேலை செய்யணும். யார் செய்வார்கள்? நம்ம பிள்ளை, இனி வர பிள்ளைகள் செய்ய வைக்கலாமா இல்லையா? செய்ய வைக்கலாமா இல்லையா? இங்கிருந்து ஒரு அரசியல்வாதி, ஒரு MLA ஆகணும், சட்டமன்றத்தில் குறப்படலாமா இல்லையா? இதில் தலைமை நில அலுவலக பொறுப்பாளர் அபியூர் M செந்தில்குமார், விழுப்புரம் வடக்கு மாவட்ட செயலாளர் அழகிராமம் P முருகன், விழுப்புரம் வடக்கு மாவட்ட அமைப்பு செயலாளர் புத்தகரம் நா பழனி, விழுப்புரம் வடக்கு மாவட்ட செய்தி தொடர்பாளர் GSA சுரேஷ், வல்லம் ஒன்றிய துணை செயலாளர் A பார்த்திபன், காட்டுச்சிவிரி சீனிவாசன், நீர்பெருத்தகரம் T பாலு, காட்டுச்சிவிரி A விஜய், K ஜெயபாலன், P மணி, K பாலு, K ராதா, அங்காளம்மாள், ரங்கநாதன், K ஏழுமலை, R ஜெயகணேஷ், E ரமேஷ், E பலராமன், R ஏழுமலை, J பாலு, மேல்சேவூர் கோட்டீஸ்வரன், காட்டுச்சிவிரி ராஜேந்திரன், காட்டுச்சிவிரி E பாலு, சேகர், KS ராஜேஷ், மாணிக்கம், M ஏழுமலை, துரைசாமி மற்றும் 50க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் இதில் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். இறுதியாக காட்டுச்சிவிரி கிளை செயலாளர் E தேவா அவர்கள் நன்றி உரை வழங்கினார். இவர்களுடன் விவசாயிகள் முன்னேற்ற சங்கத்தின் மாநில செய்தியாளர் கீழ் மாம்பட்டு S கோவிந்தன்.